ஹாய் நண்பர்களே, வணக்கம். என்னோட நல்ல நேரம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறதுல நான் ரொம்பவுமே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனல்ல தொடர்ந்து ஆன்மீகம், அதுக்கு மட்டும் இல்லாமல் ஜோதிடம் சம்பந்தமான தகவல்களை நம்ம பதிவிட்டிருக்கோம். இன்னைக்கு 100 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு 3 ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் அடிக்க போகுது அப்படின்னே நம்ம சொல்லலாம். அதுதாங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹான்ஸ் யோகம் அப்படின்னு சொல்றாங்க. அது இந்த 3 ராசிகளுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட்டு அப்படின்னே நம்ம சொல்றாங்க. வேத ஜோதிடத்தின் படி பாத்தீங்க, நவகிரகங்கள் மனிதனோட வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்திட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கிரகங்கள்ல உருவாக போற யோகங்கள் இன்னும் சிறப்பான தாக்கத்தை உண்டாக்கிக்கிட்டே இருக்கு. வேத நாட்காட்டியின் படி பாத்தீங்கன்னா இந்த ஆண்டோட தீபாவளி பண்டிகை அக்டோபர் 20ஆம் தேதி வருது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த தீபாவளி பண்டிகைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தேவர்களோட குருவாக கருதப்படும் குரு பகவான் மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்குள்ள நுழையிறாரு. இதனால இந்த ஹான்ஸ் ராஜயோகம் உருவாகுதுங்க. இந்த ராஜயோகம் பாத்தீங்க அப்படின்னா 100 ஆண்டுகளுக்கு பின்னாடி தீபாவளி நாள்ல உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த தீபாவளியால உருவாக்கப்படுகிற இந்த ஹான்ஸ் ராஜயோகத்தினால அதிர்ஷ்டம் பெற போற 3 ராசிக்காரர்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த தாக்கம் இந்த அனைத்து ராசிக்காரர்களோட வாழ்க்கையிலும் காணப்படும். தீபாவளி நாள்ல இந்த ராஜயோகம் நீடித்திருக்கிறதுனால சில ராசிக்காரர்கள் ரொம்பவுமே நல்ல அதிர்ஷ்டத்தை பெற போறாங்க. இதனோட விளைவா பாத்தீங்கன்னா வருமானம் கணிசமா உயரப்போகுது. தொழில்ல நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா சமூகத்திலையும் நல்ல மரியாதையும் அதிகரிக்க போகுது. தடைப்பட்ட வேலைகள் எல்லாமே வெற்றிகரமா முடிவடைய போகுது. தீபாவளியில உருவாக போற இந்த ஹான்ஸ் ராஜயோகத்தினால அதிர்ஷ்டம் ராசிக்காரர்கள் யார் தெரியுமா? முதலாவதா இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா துலாம் ராசி தான். இந்த துலாம் ராசினர் பாத்தீங்கன்னா 10வது வீட்டுல குருவால ஹான்ஸ் ராஜயோகம் உருவாகுது. இதனால இந்த ராசிக்காரர்களுக்கு அலுவலகத்துல பதவி உயர்வு, அப்புறம் பாத்தீங்கன்னா புதிய பொறுப்புகள் கண்டிப்பா வழங்கப்படுங்க. தலைமைத்துவ திறன்கள் உங்ககிட்ட மேம்பட போகுது. நீங்க எடுக்க போற முடிவு எடுக்கிறவங்க இல்லையா, அந்த இது உங்களோட அதிகாரிகள் எல்லாமே உங்களோட முடிவுக்கு ஒத்துழைக்க போறாங்க. பணியிடத்துல உயர் அதிகாரிகள் அப்படி மட்டும் இல்லாம உடனே வேலை செய்யறாங்க இல்லையா, அவங்களோட முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுது. தொழிலதிபர்கள் நல்ல லாபத்தை பெற போறீங்க. நிதி நிலைமையில நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது. நிறைய பணத்தை சேமிக்க போறீங்க. காதல் வாழ்க்கையும் ரொம்ப இனிமையா இருக்க போகுது. திருமண வாழ்க்கையும் மேம்படும். முக்கியமா பாத்தீங்கன்னா உங்கள் தந்தையோடனான உறவு ரொம்பவுமே சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கடகராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா முதல் வீட்டிலேயே ஹான்ஸ் ராஜயோகம் உருவாகுதுங்க. இதனால இந்த ராசிக்காரர்கள் தன்னம்பிக்கையும் அதிகரிக்க போகுது. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க போகுது. கடின உழைப்புக்கான பலன்கள் கிடைக்கிற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல, ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு. வணிகர்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல லாபத்தை தரும். ஒரு பெரிய ஒப்பந்தம் கிடைக்க போகுது. ஒரு பெரிய கான்ட்ராக்ட் சைன் பண்ண போறீங்க. நீண்ட காலமா பாத்தீங்கன்னா நிலுவையில என்ன வேலைகள் எல்லாமே வெற்றிகரமா முடிவடைய போகுது. வாழ்க்கை துணையாளரான உறவு ரொம்ப இனிமையா இருக்க போகுது. திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வரன் கூடி வர காலம் வந்துருச்சு. பார்ட்னர்ஷிப்ல வேலை பார்க்குறீங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே நல்ல பலன்கள் கிடைக்க போகுது. எதிர்பாராத வழியில இருந்து பாத்தீங்கன்னா பணம் உங்களுக்கு தேடி வரும் அப்படின்னு சொல்றாங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் தாங்க அடுத்ததா 3வது ராசி. இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 9வது வீட்டுல ஹான்ஸ் ராஜயோகம் உருவாகுது. இதனால இந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் பிரகாசிக்குங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஆன்மீகத்திலையும் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்க போகுது. வேலை தொடர்பா பாத்தீங்கன்னா நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்ள போறீங்க. இந்த பயணம் நல்ல நிதி ஆதாரங்களையும் உங்களுக்கு தரப்போகுது. குடும்பத்துடனான உறவு ரொம்ப இனிமையா இருக்கும். வேலை பார்க்குறவங்களுக்கு தீபாவளிக்கு பின் பாத்தீங்கன்னா புதிய பொறுப்புகள் வழங்கப்படும். தொழிலதிபர்களோட கடினமான உழைப்புக்கான பலன்கள் கிடைக்க போகுது. மாணவர்களும் பாத்தீங்கன்னா தேர்வுகள்ல நல்ல வெற்றியை பெற போறீங்க. இந்த 3 தகவல் அதாவது இந்த 3 ராசிக்காரர்களுக்குமே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஹான்ஸ் ராஜயோகம் உருவாகி இருக்கிறது. அதே போலவே இந்த யோகத்தை பயன்படுத்தி நீங்களும் பெரிய நிலைக்கு வந்தடைவீங்க அப்படின்னு நான் நம்புறேன். தொடர்ந்து இது போன பதிவுகளுக்கு நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்க. அப்படியே மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்கள்.